இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங். விற்பனை நடந்து முடிஞ்சிருச்சு, இனி அடுத்த வருஷம் விற்பனை எப்படி இருக்க போகுது? போன வருஷம் என்னோடய ரெஸ்டாரண்ட்டில் இவ்வளோ சேல்ஸ் நடந்தது, இந்த வருஷம் என்னோடய ரெஸ்டாரண்ட்டில் இவ்வளோ சேல்ஸ் இருக்குமோ அப்படிங்கிறத முதலையே கணிக்கிறது. பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பகவதியார். சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா கடந்த காலத்தில் நமக்கு நடந்த சேல்ஸை வச்சு, விற்பனையை வச்சு வருங்காலத்தில் இந்த மாதிரி விற்பனை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால என்னோடய இன்வென்ட்ரி இப்படி இருக்கலாம், இல்லை என்னோடய மேனுஃபேக்சரிங்கை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது தான். இது நம்மளோட மேன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இன்வென்ட்ரி அதிகரிக்கிறதுக்கும் தயாராகிறதுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புன்னு வச்சுக்கோம். சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங்கை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கடந்த காலத்தோட எல்லா தரவுகளும், அதாவது டேட்டாவும் நமக்கு இருக்கும். மார்க்கெட்டிங் எந்த சேனல்ஸில் வந்தது, சேல்ஸ் எப்படி நடந்தது, எந்தெந்த எம்ப்ளாயி சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, எந்த சேல்ஸ் டீம் அதிகப்படியான வருவாய் கொடுத்தது, நெட் ப்ராஃபிட் என்ன, ப்ராஃபிட் என்ன, அதில் மார்ஜின் என்ன அப்படிங்கிறத எல்லாமே முதலையே நம்ம டேட்டாவை வச்சு சரியாக அனலைஸ் பண்ணிடணும். அப்போ தான் சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சேல்ஸ் ட்ரெண்டையும் மார்க்கெட்டிங் ட்ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோடு சேர்ந்து நம்ம பண்ணுறப்போ நமக்கு கண்டிப்பாக அதிகப்படியான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு மே மாதம் ஃபுல்லாகவே நமக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்குது நம்ம ரெஸ்டாரண்ட்டில். அடுத்த மே மாதம் வர்றப்போ எப்படிப்பட்ட கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்தாங்க, அவங்க எல்லாம் 10லேருந்து 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களா, அவங்க விருப்பப்பட்டு சாப்பிட்ட சாப்பாடு என்ன, அதே மாதிரி இந்த வருஷமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்குது? ஏன்னா அவங்கெல்லாம் மூவிங் பாப்புலேஷனாக, அதாவது விடுமுறைக்கு மட்டும் ஹாலிடேஸ்க்கு மட்டும் வந்து போனவங்களா, இல்லை இதே ஊரில் இருந்தவங்களா அப்படிங்கிற ஒரு தரவு நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அடுத்த மேலேயும் என்ன நடக்குங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். இதுதான் ஃபோர்காஸ்டிங். போன தடவை நம்மளோட டெக்ஸ்டைல் ஷாப்பில் இந்த ஆடி மாதம் எப்படி சேல்ஸ் ஆச்சு, எந்த துறையிலெல்லாம் சேல்ஸ் ஆச்சு, எந்த துணி அதிகமாக சேல்ஸ் ஆச்சு, எந்த டெமோகிராஃபி அதாவது ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க சேல்ஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக பகுப்பாய்வு பண்ணிட்டோம், அனலைஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து வரக்கூடிய காலங்களில் நம்ம அவங்களுக்கு ஏற்ற ட்ரெண்டையும் அவங்களுக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸையும் இன்னுமே நம்ம சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்படி ஒவ்வொரு துறையிலையும் சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங்கை நம்ம பார்க்கணுன்னா ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேல்ஸ் ஹிஸ்ட்ரி தான் நம்ம சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் பார்க்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இருக்க சிச்சுவேஷனோட ட்ரெண்டு, அதே நேரத்தில் நமக்கு வந்த எல்லா கஸ்டமரும் மூவபிள் கஸ்டமரா, இல்லை அங்கேயே இருந்த கஸ்டமரா, சீசனபிள் கஸ்டமரா, அல்லது நார்மலான டேஸில் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணவங்களா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா தான் நம்மளோட சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங்கை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங்கோட முக்கியமான பெனிஃபிட் என்ன? ஸோ நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கோம், நம்ம இன்வென்ட்ரி ஏற்றணுமா வேண்டாமா, நம்ம டேஞ்சர் ஜோனில் இருக்கோமா, இல்லை கஸ்டமர் கேட்டுட்டு நம்ம இல்லைன்னு சொல்லிட்டா நமக்கு சேல்ஸில் குறைய வாய்ப்பு இருக்குது, அதனால அவங்க திருப்தி அடையாமல் போக வாய்ப்பு இருக்குது. நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, சேல்ஸில் இன்னும் நம்ம என்ன ஆப்பர்ச்சுனிட்டி என்ன மாதிரியான பிளானை நம்ம போடணும், அடுத்து வரப்போகிற சேல்ஸுக்கு என்ன மாதிரியான பிளான் போடணும், மேன் பவரை இன்க்ரீஸ் பண்ணணுமா, இப்படிங்கிற எல்லாமே நம்ம முதையே திட்டமிடுறதுக்கு சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங்கை நீங்களும் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு சிறப்பான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் உங்கள் பகவதியார்.